இல்ல. ஆனா, இது டைரக்ஷனா நம்ம எப்படி குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஐய்யய்யோ! கொடுமையில உச்சக்கட்ட கொடுமை. சம்மந்தம் இல்லாம சென்டிமென்ட், சம்மந்தம் இல்லாம சீனு, சம்மந்தம் இல்லாம ஃபைட்டு, சம்மந்தம் இல்லாம போலீஸு, கோர்ட்டு, கேஸு இந்த மாரி இந்த ரிப்பீட் சீன் மாரி நெறைய வரதுனால நமக்கு என்ன ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சு போகுது. பார்க்குறப்பயே வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படியே போயிடுச்சு. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அதே ரிட்டர்ன் ஆகி, திருப்பி அந்த சண்டை, திருப்பி அந்த பிரச்சனை, திருப்பியும் வர்றது, திருப்பியும் இவரு கை போறது, அதுக்கப்புறம் இவனும் என் புள்ள மாரி நெனைக்கிறது, திரும்பி சென்டிமென்ட்டு, திருப்பி இதுக்குள்ள போய் கிளைமாக்ஸ்ல கடைசில இப்படிதான் முடியுன்றது நமக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, படத்தோட கிளைமாக்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. படத்துல ஒரு சீன் கூட நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆச்சரியமா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குற சீன் ஒரு சீன் கூட படத்துல இல்ல. எல்லாம் வழக்கமா இது ஏற்கனவே ரஜினி இது மாரிலாம் பல படம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஓகே. அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, போறாரு, ரஜினி இப்படி நந்தா ஸ்டைலு வர்றாரு, ஒரு அடிப்பாரு, குத்துவாரு, ஒரு ஸ்டைல்ல மாஸா இருக்குல்ல, அதெல்லாம் ஓகே. ஆனா, அதுல